அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. 18ஆம் சங்கீதம் 16வது வசனத்திலே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். ஒரு அனுபவமான சாட்சி. பயங்கர போராட்டத்தில, பயங்கர நெருக்கத்தில, பயங்கர எதிர்ப்பின் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியில் இருக்கிற போது தாவீதை தேவன் எப்படி தூக்கிவிட்டார் என்பதை தன்னுடைய அனுபவபூர்வமான ஒரு சாட்சியாய் சொல்லுகிறார். ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை அவர் அப்படியே கையை நீட்டி என்னை தூக்கி எடுத்தாராம். பாருங்கள், இந்த காலை நேரத்திலே உங்களை சுற்றிலும் ஜலப்பிரவாகம் போன்ற நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நிறைய சஞ்சலங்கள் உங்களை சூழ்ந்து இருக்கலாம். இன்னைக்கு தம்முடைய கரத்தை நீட்டி உங்களை தாவீதை தூக்கி எடுத்தது போல தூக்கி எடுக்க போகிறார். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், உங்கள் உள்ளம் உடைந்து போய் என்னுடைய வேதனை யாருக்கும் தெரியவில்லை, நான் ரொம்ப கலக்கத்தோடு இருக்கிறேன், நான் ரொம்ப வேதனையோடு இருக்கிறேன், என்னை சுற்றிலும் இப்படிப்பட்ட ஒரு போராட்டங்கள் இருக்கிறதே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கிறீர்கள் அல்லவா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கரத்தை நீட்டி தூக்கி எடுத்து நிலை நிறுத்த போகிறார். பாருங்கள், தாவீதுக்கு நிறைய பிரச்சனை வந்தது. ஆனால் இதே சங்கீதத்திலே அடுத்த வசனங்களில் அவர் சொல்லுகிற போது, அதை வாசிக்கிற வேளையிலே எவ்வளவு பெரிய இக்கட்டிலிருந்து கர்த்தர் அவரை தூக்கி எடுத்தார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. சங்கீதம் 18:17 வாசிக்கிறோம், என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய நெருக்கம் பாருங்களேன். தாவீதை காட்டிலும் பலவான்களா இருந்த அந்த ஜனங்கள் தாவீதுக்கு எவ்வளவு நெருக்கம் கொடுத்திருப்பாங்க. தாவீதுக்கு ஏகப்பட்ட சத்துருக்கள் இருந்தாங்க. சொந்த மாமா சவுலே பயங்கரமான எதிரியாய் மாறினார். அவனை கொல்ல வேண்டும் என்று எங்கும் தேடிக்கொண்டே இருந்தார். ஆனால் இவர்கள் மத்தியிலே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தாவீதை பாதுகாத்தார். பயங்கர நெருக்கத்திலிருந்து கர்த்தர் தாவீதை தூக்கி எடுத்தார். இன்னைக்கும் நிறைய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்களை சுற்றிலும் நிறைய சத்துருக்களின் போராட்டம், மனிதர்களின் போராட்டம், கண்ணுக்கு தெரியாத அசுத்த ஆவிகளின் போராட்டம் நிறைய இருக்கு. சிலர் சொல்லும் போது, பிரதர், என்னுடைய வேலை ஸ்தலத்துல நான் எப்போ மாட்டுவேன்னு சொல்லி கண்ணுல விளக்கெண்ண ஊத்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா அதை பெருசா மிகைப்படுத்தி சொல்லுவதற்கு என்னை சுற்றிலும் சத்துருக்கள் நிறைய இருக்கிறாங்க பிரதர். என்னை நிறைய பேர் பகைக்கிறாங்க பிரதர். நான் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போயிட்டு வரும்போது நான் ரொம்ப ஒரு போராட்டத்தை போராடிதான் வர வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்னைக்கும் வேலை ஸ்தலத்துல மாத்திரம் இல்லை, பல சூழ்நிலைகளில உங்க பெயரை கெடுக்கிறதுக்கோ அல்லது மற்ற சூழ்நிலைக்கோ பயங்கரமான ஒரு போராட்டமா இருக்கலாம். நீங்கள் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், கர்த்தரையே நம்புகிற உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமா கர்த்தர் அந்த இடத்திலிருந்து தூக்கி எடுப்பார். தாவீதனுடைய நம்பிக்கையை பாருங்களேன், எப்படி ஆண்டவர் அந்த தாவீதனுடைய வாழ்க்கையை தூக்கி எடுத்தாராம். தாவீது அடுத்த வசனத்திலே சொல்கிறார், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரும் எனக்கு ஆதரவா இருந்தார். அல்லேலூயா! எனக்கு பயங்கர எதிர்ப்போடு கூட வந்தார்கள், ஒவ்வொரு நாளும் எனக்கு விரோதமாய் வந்தார்கள், ஆனால் கர்த்தர் எனக்கு ஆதரவா இருந்து கரத்தை நீட்டி என்னை தூக்கி எடுத்து நிலை நிறுத்தினார். இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்த தேவன் தாவீதினுடைய விசுவாச வார்த்தைகளை பார்க்கிறார். இதே சங்கீதத்துல 1, 2 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, என் பலனாகிய கர்த்தாவை உம்மில் அன்பு கூறுவேன், கர்த்தரின் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறேன். இந்த விசுவாச வார்த்தைகளை தன்னுடைய நெருக்கமான நேரங்களிலே சொல்லி மகிமைப்படுத்தும் போது கையை நீட்டிட்டாரு, தூக்கி எடுத்தார். நீங்களும் சொல்லுவீங்களா? உங்க நெருக்கத்துல, உங்க போராட்டத்துல, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன், நீர் என் அடைக்கலம், கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர், என் இரட்சணிய கன்மலை, என் உயர்ந்த கொம்பு, இப்படிலாம் சொல்லுவீங்களா? நீங்க சொல்ல சொல்ல கர்த்தர் அந்த விசுவாச வார்த்தைகளை பார்த்து உங்களை தூக்கி எடுத்து நிலை நிறுத்துவார். சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் நம்பிக்கை தேவன் மேல் இருக்கட்டும். விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள்.
கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருப்பார். உங்களை தூக்கி எடுத்து எந்த இடத்தில் வைக்கப்பட்டீர்களோ அதே இடத்தில் நிலைநிறுத்துவார். ஒருவேளை அது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதமாய் மாறலாம். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த பிதாவே, இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே தாவீதின் வாழ்க்கையில் நெருக்கங்கள் உண்டான போது ஆண்டவரே, தாவீது உம்மை சார்ந்து கொண்டதினாலே, உம்மை துதித்ததினாலே, உம்மை மகிமைப்படுத்தினதினாலே அவருக்கு விரோதமாய் இந்த சத்துருக்கள், அவருக்கு விரோதமாக வந்த பகைகர்கள், ஆண்டவரே, அவருக்கு விரோதமாக வந்த எதிர்ப்புகளின் மத்தியிலே அவரை தூக்கி எடுத்து நிலை நிறுத்தினீர். உம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்படியே செய்வீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. Amen. Amen. God bless you. Amen.